எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, இன்றைய தினம் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதம், அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய தேய்பிரை அஷ்டமி நாளான சதாசிவாஷ்டமி நாளின் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணு முகூர்த்த நேரத்தில், அதாவது மாலை 6 மணிக்கு மேலே தான் நமக்கு விஷ்ணு முகூர்த்தமானது இருக்குது. அப்படி இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் கல்லுப்பையும் மிளகையும் வைத்து எந்த குறித்த பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பிரச்சனைகள் இல்லாத மனிதர் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. எங்கேயாவது ஒருத்தர் இருவர் பிரச்சனைகளே இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் இருக்கும். அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியான சதாசிவாஷ்டமி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு, செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உண்டான முழு பலனையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையுது. அதுலேயும் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பும் கூட. ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் காலபைரவர். இப்படி இந்த காலபைரவருக்கு உகந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி திதியானது நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையுது. அதனால் இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தம், அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத நமக்கு வைகாசி முதல் நாள் தொடங்குச்சு இல்லைங்களா. இப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாள். அதுலேயும் விஷ்ணு முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாளாக தான் பார்க்கப்படுது. அதனால் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை இன்றைய தினம் நீங்கள் மாலை விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாக ராகு கால வழிபாடு, இந்த பைரவர் குகந்த வழிபாடு அப்படின்னு சொன்னாலே ராகு கால நேர வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் பரிகாரங்கள் செய்வோம். ராகு கால நேரத்தில் வழிபட்டிருந்தாலுமே இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். வீட்டில் நீங்கள் பெருமாளுடைய படம் வைத்திருக்கிறீங்க, மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் துளசி இலைகள் இல்லைனா நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அதே போல் ஸ்வர்ணாகாஷ்ண பைரவருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறீங்க, இல்லை சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, கட்டாயம் அதற்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையுள்ள மலர்களையும் வில்வ இலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1-2 வில்வ இலைகளை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் பைரவருக்காக நீங்கள் தனியாக ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நிறைய பேர் பெரிய அகல், அதாவது 8 முகங்கள் இருக்கக்கூடிய அகல் கூட வைத்திருந்தாலும் அதில் நம்ம தீபம் ஏற்றுவது, 8 சிவப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் விட்ட தீபம் ஏற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இல்லை ஒரு முக விளக்கு ஏற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் சிவப்பு திரியை பயன்படுத்தணும், நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே போல் இந்த வழிபாடு பரிகாரங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கட்டாயம் மிளகு சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து வணங்கணும். மிளகு வடையாக இருக்கலாம், இல்லை மிளகு சேர்த்து செய்யப்பட்ட பொங்கல் வகையாக இருக்கலாம், கண்டிப்பாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களையும் கண்டிப்பாக பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி அந்த அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது கல்லுப்பு, 2வது மிளகு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள். இதை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யும் பொழுது, அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷ்ணு முகூர்த்த நேர வழிபாட்டின் பொழுது கல்லுப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அதே போல தான் இந்த மிளகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது காலபைரவருடைய வழிபாடுகளில் இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள். அப்படி அந்த மிளகும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருளும் கூட. சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் இல்லைனா கூட ஒரு கண்ணாடி கிண்ணம், இல்லைனா ஒரு பெரிய அகல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அகல் விளக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பை கைகளில் வைத்தபடி எண்ணெய் ஆட்கொண்டு பாடாய்படுத்தக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படணும், எனக்குள்ள நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றலும் பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு முதல்ல நீங்கள் கல்லுப்பை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய கிண்ணத்துலேயோ இல்லை பெரிய அகல்னா அதில் நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக மிளகு எடுக்கணும். இந்த மிளகை எந்த எண்ணிக்கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற
அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுக்கணும். இந்த 8 அப்படிங்கிறது காலபைரவருக்கு உகந்தது. அதனால் 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில் முழு மிளகு எடுத்துக்கிட்டு அதை இந்த கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அதாவது நம்ம அப்படியே கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. ஒவ்வொரு மிளகையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் காலபைரவரை போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனை எதுவோ அதையும் நீங்கள் மனதில் நினைத்து இது தீரணும், இந்த பிரச்சனை இதோடு என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒவ்வொரு மிளகையுமே கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மிளகையும் வைக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். மொத்தத்தில் 8 பிரச்சனைகளை கூட நீங்கள் சொல்லி வழிபடலாம். இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை தீர்ந்தால் கூட போதும், இதனால் எனக்கு நல்ல ஒரு பெருமூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க அந்த ஒரு பிரச்சனையை சொல்லி 8 முறை மிளகை கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம மாலை நேரத்தில் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். இந்த கல்லுப்புக்கு மேலே மிளகு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை நேரத்தில் இந்த 8 மிளகையும் தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடியோ இல்லை ஸ்வர்ணாகாஷ்ண பைரவருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை தண்ணீரில் நீங்கள் கரைத்து அதை நீங்கள் கிச்சன் சிங்கில் விடுறதுனாலும் செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா யாருடைய காலும் படாத மாதிரி பார்த்துக்கணும். இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட செயற்கை வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த கல்லுப்புக்கு மேலே மிளகை வைத்து வழிபாடு செய்ததன் பலனா கட்டாயம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நம்மை விட்டு விலகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். கல்லுப்பு நீரில் எப்படி கரைந்து போகுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரச்சனைகளும் படிப்படியாக தேர்ந்து நல்ல ஒரு சுமூகமாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை இந்த அற்புத சேர்க்கை அதாவது வளங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய மாதமாக கருதப்படக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாள், அதாவது சதா சிவாஷ்டமி நாளின் பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இணைந்து விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு கண்டிப்பாக நமக்கு மிகுதியான பலன்களை பெற்று தருவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, இந்த வழிபாடை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்த நைவேத்தியத்தை வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே போல் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா யார் செய்திருந்தாலும் சரி அவங்க ஒரு 10 நிமிடம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து காலபைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை 3 முறை இல்லைனா 8 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது செய்யணும். அதிகபட்சமாக நீங்கள் 108 முறை கூட சொல்லி வழிபடலாம். குறைந்தபட்சம் நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். இல்லை 8 முறை சொல்ல முடியும்னா கூட நீங்கள் 8 முறை சொல்லலாம், உங்களுடைய விருப்பம். மொத்தத்தில் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது சிந்தனை முழுவதுமே பைரவருடைய நினைவாக இருந்து இதோடு எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்குண்டான அருளாசியை வழங்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி வழிபாடு செய்து இந்த பொன்னான நாளில் வரக்கூடிய சேர்க்கையை சரியாக பயன்படுத்தி எல்லா விதமான நலன்களையும் பலன்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை முதன்முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சிறந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.